ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நடிகர் மோகன்லால் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதியை பத்தி பேசியிருக்காரு. அதாவது தமிழ்ல நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு ஜில்லா படத்துல இருக்கிற உங்களோட கேரக்டர் தான் ஃபேவரட். ஸோ அதுக்கப்புறம் ஏன் நீங்க நிறைய தமிழ் படம் பண்ணல அண்ட் தளபதியோட இப்பவும் டச்சில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு மலையாளம் படம் நடிக்கிறதே டைம் கரெக்டா இருக்கிறதுனால என்னால நிறைய தமிழ் படங்கள் பண்ண முடியல. அண்ட் வர்ற வாய்ப்பு ஜெயிலர் மாதிரி ஒரு முக்கியமான படங்கள்ல மட்டும் நடிச்சுட்டு இருக்கேன். அந்த தளபதியோட இப்போ ரீசெண்டா பேசல, கொஞ்ச நாள் ஆகுது. தளபதியோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தென் இப்போ அவரு சினிமாவை விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அது அவரோட சாய்ஸ். என்ன அதை பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா என்னால அது முடியாது, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பெருசா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அதனால எனக்கு எப்பயும் சினிமா தான். பட் அவருக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். ஸோ அவரு வந்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கட்சியை பத்தியும் தளபதியை பத்தியும் பேசியிருக்காரு. அண்ட் மோகன்லால் அவர்கள் இருவர் உன்னை போல் ஒருவன் காப்பான்னு சொல்லிட்டு சில தமிழ் படத்துல நடிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஜில்லா படம் மூலியமா தான் அவரை நல்லா தெரியும். ஏன்னா இருவர் நம்ம வளர்ற டைம்ல வந்த படம் இல்ல. அண்ட் உன்னை போல் ஒருவன் ஒரு கமர்ஷியல் படம் இல்ல. சோ ஜில்லா ஒரு கமர்ஷியல் மசாலா படம்ன்றதுனால பட்டி தொட்டிலையுமே இவரை கொண்டு போய் சேர்த்துச்சு. அண்ட் ரீசெண்டா ஜெயிலர் படத்துலயும் கலக்கி இருந்தாரு. ஜெயிலர் 2லயும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, தெரியல, கூப்பிட்டா போவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த வாரம் இவரோட எம்புரன் படம் ரிலீஸ் ஆகுது. பிருத்திவிராஜ் அவர்கள் இயக்கி இருக்கிற இந்த லூசிஃபர் 2க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா மலையாளம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் மோகன்லால் பிருத்திவிராஜ்னு யாருமே சம்பளம் வாங்காம பட்ஜெட் மொத்தத்தையும் படத்துக்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெற்றி அடைஞ்சா மலையாளம் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய ஹீரோஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ண முன் வருவாங்க. அண்ட் ஆல்சோ மலையாளம் படத்தோட பட்ஜெட் இதுக்கப்புறம் அதிகமா ஆகலாம். ஏன்னா பொதுவா மலையாளம் படங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் படத்தை எடுப்பாங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா பெரிய படங்கள் பட்ஜெட்லாம் வரும். ஸோ எம்புரன் படம் ஒரு வெற்றி படமா அமையட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.